விஜய் வந்து மனசுலயே பேசிட்டு அப்படியே வந்து விலகி போகிறாங்க. இந்த சூழ்நிலை காவேரி இல்லாமல் விஜயால் தாங்கிக்க முடியல. பயங்கரமாக கதறி கதறி அழறாரு. அடுத்து வந்து அவங்க இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து எடுத்து எடுத்து போடுறாரு. அப்போ வந்து காவேரியோட ஃபோட்டோ ஒன்று கிடைக்குது. அதை பார்த்துட்டு விஜய் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை தன்னோட அணைச்சிக்கிறாரு. அப்படியே அழறாரு. ஃபோட்டோவை பார்த்து பார்த்து அவரால் தாங்கிக்க முடியல. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. காவேரி கூட இருந்தது, பழகுனது, அவங்க கூட பேசுனது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. நீ ஏன் காவேரி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா? நான் உன்னை மட்டும் தாண்டி நேசிக்கிறேன். நீ தாண்டி என் வாழ்க்கை. ஏன்டி உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் எவ்வளோ சொல்லியும் நீ கேட்காம போயிட்டல. நான் எவ்வளோ பண்ணியும் நீ யோசிக்க கூட மாட்டேங்கிறல. நான் இப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா காவேரி? ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற? உங்கள் வீட்டில் உள்ளவங்க 1000 என்ன வேணாலும் பேசிட்டோம் காவேரி. என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையாடி? எப்படி நம்பிக்கை இல்லாமல் நீ கிளம்புவ? ஏன் காவேரி என்னை விட்டு போனேன்? என்னால் தாங்கிக்க முடியல காவேரி. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை காவேரி அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. அவரால் தாங்கிக்கணும்னா வளராரு. இங்கே தாத்தா ஓடி வராரு. என்னாச்சு விஜய் அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அழுதுட்டு இருக்க விஜய் பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க தாத்தாவும் பாட்டியும். ஏன்டா இப்படிலாம் பண்ண? எங்களுக்கு தெரியும் நீ காவேரி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவேன். அதுக்கு தானே நான் அவ்வளோ படித்து படித்து சொன்னேன். காவேரி வீடை தேடி வந்தாலேடா, அப்பாவாவது அவகிட்ட பேசலாம்ல. அப்போ அவள் பேச மாட்டாளா? அவள் என் கூட இருக்கணும்னு எண்ணம் அவளுக்கு கிடையாதா? ஏன்டா இப்படி பண்ணுறடி? கொஞ்சம் இறங்கி வந்தால் என்ன விஜய்? இப்போ நீ இறங்கி வராதால காவேரி இப்படி வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கால. ஏன்டா இப்படி பண்ணுற? சரிடா நாங்கள் போய் பேசி கூப்பிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். கண்டிப்பாக காவேரி வருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இப்படி தாண்டா சொல்லின்னுடா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல தாத்தா. எனக்கு காவேரி வேணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி விஜயை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து வீட்டில் உள்ளவங்கலாம் என்னடி இப்படி தான் ஃபீல் பண்ண போறியா? வேறு எதுவும் பண்ணுற ஐடியாவில் இல்லையா நீ? எதுக்காக அவனை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு வந்து காவேரி அழறாங்க. காவேரியை வந்து நம்ம விஜய் வந்து இங்கே ஒருத்தர் பிரிஞ்சு அழுதுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேணான்றாங்க. வம்படியாக வந்து காவேரி வந்து வேலைக்கு போயே தீருவேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் ஆஃபீஸ்க்கு ரிலீவ் லெட்டர் வரதுக்காக காவேரி வராங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு விஜய் வந்து அங்கே வராரு. அங்கே வந்து காவேரி வந்து இந்த மாதிரி வேலையை ரிசைன் பண்ண தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நான் எப்படியும் வந்து காவேரி விட்டு பிரிய மாட்டேன். காவேரி இந்த இடத்துலேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிடுறாரு மேனேஜர்கிட்ட. அதன்படி வந்து அவர் என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு வந்து நிறைய பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு கொடுத்தா தான் இங்கேருந்து போக முடியும்னு சொல்லிடுறாரு. காவேரி யோசிக்கிறாங்க, எதிரால் இப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு சரி நான் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துறேன், என்னை சீக்கிரமாக அமுச்சு விட்டுருங்க அப்படின்றாங்க. நிறைய ஃபைல்ஸ்லாம் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. மேடம் இதெல்லாம் எப்படி ஒரு நாள் பார்க்க முடியும்? இல்லை மேடம் முடிச்சு கொடுத்தா மேம் ஆகணும் அப்படின்னோடனே என்ன பண்ணுறது தெரியாமல் காவேரி தவிக்கிறாங்க. என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்னடி வேலையை விட்டியா இல்லையானோன்னே நான் விட்டுட்டேம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை, வேறு ஒரு இன்டர்வியூக்காக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு காவேரி வேறு வழி இல்லாமல் விஜய் ஆஃபீஸ்க்கே வராங்க அந்த லெட்டரை வாங்குறதுக்காக. இங்கே விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். எப்படியாவது காவேரியை வந்து பேசி வந்து நம்ம வழிக்கு வர வைக்கணும், காவேரி கிட்ட எல்லா உண்மையும் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரியோட குடும்பம் எல்லாருமே புது வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து வீடு வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க சாரதா. இவ்வளோ பெரிய வீட்டுக்கு என்னால் வாடகைலாம் தர முடியாதுடி நம்மளால். யார் இது இவ்வளோ பெரிய வீடை பார்த்தோன்னே நிவின் வந்து இந்த வீடை நான் தான் பார்த்தேன், இந்த வீடு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், வாடகைலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க சாரதா.